மணிவண்ணனின் வாழ்க்கையை சுருக்கமாக பார்ப்போம். இயக்குநராக தமிழ் அடியெடுத்து வைத்து திரையுலகில் வெற்றிப் படங்களை இயக்கி வெற்றி கண்டதோடு மட்டுமல்லாமல் ஒரு நடிகராகவும் 400க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர் மணிவண்ணன் அவர்கள். ஒரு இயக்குநராகவும் நடிகராகவும் தமிழ் ரசிகர்களின் மனதை கவர்ந்த அவர் தனது 50வது திரைப்படமான நாகராஜ சோழன் எம்ஏ என்ற படத்தை இயக்கி முடித்து அதன் இசையையும் வெளியிட்டுள்ளார். இயக்குநராகவும் நடிகராகவும் இருந்து வந்த அவர் நிழல்கள், அலைகள் ஓய்வதில்லை மற்றும் ஆகாய கங்கை திரைப்படங்களுக்கு போன்ற கதாசிரியராகவும் பணிபுரிந்துள்ளார். 82இல் தமிழ் திரையுலகில் கோபுரங்கள் சாய்வதில்லை என்ற படம் மூலமாக இயக்குநராக அறிமுகமான அவர் 24 மணி நேரம், 100வது நாள், ஜல்லிக்கட்டு, சின்ன தம்பி பெரிய தம்பி, தெற்கு தெரு, மச்சான், அமைதிப்படை போன்ற வெற்றிப் படங்களை தமிழ் ரசிகர்களுக்கு பரிசாக்கியவர் மணிவண்ணன் அவர்கள். தென்னிந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் இருக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள சூலூர் என்ற கிராமத்தில் RS மணியம் மற்றும் மரகதம் தம்பதியருக்கு மகனாக ஜூலை மாதம் 31ஆம் தேதி 1954ஆம் ஆண்டில் பிறந்தார். அவருக்கு பெற்றோரிட்ட பெயர் மணிவண்ணன் ராஜகோபால். அவருக்கு 3 சகோதரிகள் உள்ளனர். மணிவண்ணன் அவர்களது தாயார் ஒரு பஞ்சாயத்து தலைவர் மற்றும் அவரது தந்தை ஒரு அரிசி வியாபாரியாகவும் ஜவுளி வர்த்தகராகவும் அரசியல்வாதியாகவும் இருந்தனர். மேலும் அவருடைய குடும்பத்தில் ஒரே மகன் என்பதாலும் வீட்டில் அவருக்குச் செல்லம் அதிகமாகவே இருந்தது. இதனால் அவருக்கு படிப்பில் அதிகளவு நாட்டம் செல்லவில்லை. இருப்பினும் கோவை அரசு கலைக் கல்லூரியில் PUC வரை படித்த அவர் பலருடன் நட்பாக இருந்தார். அப்பொழுது அவருக்கு அறிமுகமானவரே சத்யராஜ் அவர்கள். கல்லூரியில் படிக்கும்போது பல மேடை நாடகங்களால் ஈர்க்கப்பட்ட அவர் சில நாடகங்களில் நடிக்கவும் செய்திருக்கிறார். மணிவண்ணன் அவர்கள் செங்கமலம் என்பவரை மணமுடித்தார். அவர்கள் இருவருக்கும் ஜோதி என்ற மகளும் ரகுவண்ணன் என்ற மகனும் உள்ளனர். அவரது மகனும் ஒரு நடிகர் என்பது குறிப்பிடத்தக்கது. மணிவண்ணன் அவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அரசியல் கட்சியில் சேர்ந்தார். மேலும் 2006ஆம் ஆண்டில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் அக்கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரமும் மேற்கொண்டார். இயக்குநராக தனது 50வது படத்தை இயக்கி அப்படத்தை வெளியிட்ட மணிவண்ணன் அவர்கள் தனது 58வது வயதில் சென்னை நெசப்பாக்கத்தில் உள்ள அவரது வீட்டில் ஜூன் மாதம் 15ஆம் தேதி 2013ஆவது ஆண்டில் மாரடைப்பில் காலமானார். அவரது விருப்பப்படி அவரது உடல் தமிழ் ஈழக்கொடியால் மூடப்பட்டது.